بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيدنا محمد وآله وصحبه أجمعين أما بعد فقد قال الله تعالى في القرآن الكريم وفي محكم التنزيل الذين إن مكناهم في الأرض أقاموا الصلاة وآتوا الزكاة وأمروا بالمعروف ونهوا عن المنكر ولله عاقبة الأمور. اللهم صل على سيدنا محمد شمس الأنبياء وذري المرسلين وكتب الأولياء وافتخار المتقين تاج الأمة شفيع المذنبين شفيع يوم القيامة الله ياها. புகழனைத்தும் அல்லாஹ்வுக்கே உரித்தானது. கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவருடைய குடும்பத்தார்கள், சஹாபாக்கள், இமாம்கள், தாபீன்கள், வலிமார்கள் மற்றும் இங்கே வருகை தந்திருக்கக்கூடிய நம் அனைவர் மீதும் அல்லாஹ்வின் புறத்திலிருந்து சாதனையும் சமாதானமும் உண்டாகுமா. எல்லாம் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா இந்த கடுமையான கோடை காலத்தில் ஏற்படுகின்ற நோய் நொடிகளிலிருந்து நம்மை நம்முடைய குடும்பத்தினரையும் பாதுகாத்திருவானாக. இந்த கடுமையான கோடை காலத்தை எதிர்கொள்ளும் விதமான நல்ல மழைகளை அல்லாஹ் தஆலா அவ்வப்பொழுது தந்தருள்வானாக. எல்லாம் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா இவ்வாண்டு உலகம் முழுவதிலிருந்து ஹஜ் செய்யக்கூடிய ஹாஜிகளுடைய ஹஜ்ஜை அல்லாஹ் தஆலா ஏற்றுக்கொள்வானாக. எல்லாம் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா நமக்கும் நம்முடைய சந்ததியினருக்கும் மீண்டும் மீண்டும் ஹஜ் உம்ரா செய்யக்கூடிய நசீபை ஒரு அல்லாஹ் தந்தருள்வானாக. கணியத்திற்கும் பெரும் மதிப்பிற்கும் ஒரு அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இப்பொழுது தேர்தலுடைய காலம். தேர்தல் நம்மை நெருங்கிக் கொண்டிருக்கிறது. இந்த காலகட்டங்களில் ஒவ்வொரு முஸ்லிமும் ஒவ்வொரு இந்திய பிரஜையும் ஆற்ற வேண்டிய தன்னுடைய கடமையை மிகச் சரியாக மிக முழுமையாக நிறைவேற்ற வேண்டும். தங்களுடைய வாக்குரிமை என்பது என்னுடைய ஒரு ஓட்டு தானே, என்ன ஆகிவிடப் போகிறது என்று இருந்து விடாமல், என்னுடைய ஓட்டும் என்னுடைய தொகுதியில் நான் யாரை தேர்ந்தெடுக்க விரும்புகிறேனோ அவருக்கு நான் வாக்களித்திருக்க வேண்டும் என்கிற கடமை உணர்வை நம்முடைய உள்ளத்தில் ஏந்தியவர்களாக வாக்களிக்க நாம் அனைவரும் செல்ல வேண்டும். இது நம்முடைய இந்திய ஜனநாயக உரிமை, நம்முடைய கடமை. நாம ஒருத்தர் தானே சொல்லி நம்ம ஒவ்வொருத்தரும் பல ஆயிரம் பேரு இது போல நினைத்துக் கொண்டிருந்தால் சரியான நபர்கள் தேர்ந்தெடுக்க முடியாமல் போய்விடும். நம்மை 5 ஆண்டுகளுக்கு தவறானவர்கள் வழிநடத்தக்கூடிய சூழ்நிலை உருவாகிவிடும். அதனால நீங்க யாருக்கு ஓட்டு போடுறீங்களோ அவர்களை தேர்ந்தெடுத்து நீங்கள் ஓட்டு போடுங்க. ஒவ்வொரு தொகுதியிலையும் ஒரு 100 பேருக்கு மேல வேட்பாளர்களாக நிற்கிறார்கள். ஒவ்வொரு தொகுதியிலையும் 50 பேர், 70 பேர், 100 பேர் நிற்கிறாங்க. அதுல உங்களுக்கு யாருக்கு நீங்க ஓட்டு போட விரும்புறீங்களோ ஓட்டு போடுங்க. ஆனா அந்த ஜனநாயக உரிமையை மறுத்துட்டு வெயில் அடிக்குது, மழை பெய்யுது, வயசான நேரத்துல எங்க வெளியே போறது என்று நினைத்து சோம்பல் பட்டு வீட்டில் இருந்து விடாதீர்கள் என நான் உங்களை வலியுறுத்தி கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு அருள்மறை திருக்குர்ஆனிலே சொல்லுவான், அல்லதீன இன் மக்கன்னாஹும் ஃபில் அர்லி. சில பேர் இருக்கிறார்கள், அவர்களுக்கு நான் பூமியில் அதிகாரத்தை வழங்கினால் அகாமு ஸலாத்த வ ஆத்து ஸகாத்த, தாங்கள் செய்ய வேண்டிய கடமைகளை முழுமையாக முறையாக செய்வார்கள். இங்க எல்லாம் என்ன சொல்றா, அவர்கள் முழுமையாக தொழுவார்கள், முழுமையாக ஜகாத்துகளை கொடுப்பார்கள் என்று அல்லாஹ் சொல்றான். அதாவது அல்லாஹ்வுடைய கடமையை முழுமையா செய்வாங்கிறான். நான் சில பேருக்கு அதிகாரத்தை கொடுத்தால் அவர்கள் தங்களுடைய கடமைகளை முழுமையாக செயல்படுத்துவார்கள்.
நல்ல விஷயங்களை மக்களுக்கு எடுத்து சொல்வார்கள். அனில் முன்கரி, தவறான விஷயங்களில் மக்களை வழி நடத்துவதை விட்டும் தடுத்து விடுவார்கள். வழியிலாகி ஆக்கிபத்தில் உமோர், நீங்கள் எல்லாம் சரியாக இருந்தும், தலைவர்கள் எல்லாம் சரியாக இருந்தும், அல்லாஹ் தஆலா ஒன்றை செய்ய வேண்டும் என்று முடிவு செய்து விட்டால் இறுதி முடிவு அல்லாஹ்வுக்கே உரியது. நாம நல்லதே நடக்கும்னு சொல்லி ஒருத்தருக்கு ஓட்டு போட்டிருக்கிறோம். ஆனா அங்க பார்த்தா என்ன செய்வார், அந்த நாம் தேர்ந்தெடுத்த அந்த எம்எல்ஏ, அந்த எம்பி தவறான வழிகளில் போவதற்கான வாய்ப்புகளும் உண்டு. அதுக்கு நம்ம ஒண்ணும் செய்ய முடியாது. நம்ம நல்லவர்னு நினைச்சு ஓட்டு போட்டோம், அவ்வளவுதான். நம்முடைய கடமையை செய்ய வேண்டும் என்பது மட்டுமே நம்முடைய கடமை. அதனுடைய முடிவு அல்லாஹ் தஆலா என்ன நாடு இருக்கின்றானோ அது பிரகாரம் நடக்கட்டும் என்று நாம் விட்டுவிட வேண்டும். அன்பார்ந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பொதுவாகவே நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்திலிருந்து இன்றைய வரையிலுமே உலக அரசியலையும் உள்ளூர் அரசியலையும் சஹாபாக்களும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் மற்றும் மக்களும் மிக கவனமாக உன்னிப்பாக கவனித்திருக்கிறார்கள் என்று திருக்குர்ஆன்ல ஒரு வசனம் பேசுகிறது. ஒளிபத்தி ரூம், திருக்குர்ஆன்ல ஒரு வசனம். ரோம் நகரம் வெற்றி கொள்ளப்பட்டது, ரோமர்கள் தோற்று போனார்கள். அதனால் அருளி பக்கத்தில் இருந்த நாட்டினரோடு செய்த சண்டையை ரோம நாட்டவர்கள் தோற்று போனார்கள். அவர்கள் தோற்றவர்கள் ரொம்ப குறுகிய காலத்துல மீண்டும் வெற்றி பெறுவார்கள். ஒன்று நடப்பதற்கு முன்னால் உள்ளவற்றையும் ஒன்று நடப்பதற்கு பின்னால் உள்ளவற்றையும் அல்லாஹுவே நன்கு அறிந்தவன் என்பதாக அல்லாஹு ஜல்ல ஷானஹு வ தஆலா வசனத்தை சொல்லி காட்டுகிறார். இந்த வசனம் சொல்லக்கூடிய வரலாறு நம்ம தெளிவா புரிஞ்சுக்கணும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களும் சஹாபாக்களும் மக்காவோட இருந்தாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு ஏறத்தாழ வயசு 48. இந்த 48வது வயசுல இருக்கும் பொழுது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்கள் கிறிஸ்தவர்கள் பக்கத்துல ஒரு நாடு ரோம் நகரம், ரோமாபுரி மன்னன் அவன் ஆட்சி செஞ்சுக்கிட்டு இருந்தான். இன்னொரு பக்கம் பாரசீக மன்னர், இப்ப ஈரான் இருக்குது இல்லையா, ஈரான் ஈராக், இந்த பாரசீக மன்னர்கள் ஒரு பக்கம் ஆட்சி செய்து கொண்டிருந்தார். பாரசீக மன்னர்கள் சிலை வழிபாடு செய்யக்கூடியவர்கள், ரோமர்கள் கிறிஸ்துவை வணங்கக்கூடியவர்கள். அதனால முஸ்லிம்கள் என்ன செஞ்சாங்கன்னா, வேதக்காரர்கள் கிறிஸ்தவர்கள், வேத வழங்கப்பட்டவர்கள், இறைவனால் வேத வழங்கப்பட்டவர்கள் என்கிற அடிப்படையில அந்த ரோமர்களோடு ஒரு நல்ல இணக்கத்தை, நல்ல நெருக்கத்தை வைத்திருந்தார். இந்த 2 பேரும், ரோமர்களும் பாரசீகர்களும் சண்டை போட்டுக்கிறாங்க. இந்த சண்டையில யாரு ஜெயிக்கணும்னு யாரு விரும்புறா என்று பார்த்தால், முஸ்லிம்கள் எல்லாம் ரோமர்கள் வெற்றி பெற வேண்டும் என்று ஆசைப்படுகிறார்கள், கிறிஸ்தவர்கள் வெற்றி பெற வேண்டும் என்று ஆசைப்படுகிறார்கள். மக்காவில் இருக்கக்கூடிய காபிர்கள் எல்லாம் யார் வெற்றி பெற வேண்டும் என்று விரும்புகிறார்கள் என்றால், பாரசீகர்கள் வெற்றி பெற வேண்டும் என்று விரும்புகிறார்கள். ஏன்னா இங்க மக்காவில் இருக்கக்கூடிய காபிர்கள் சிலையை வணங்குறாங்க, அங்க இருக்கக்கூடிய பாரசீகர்கள் சிலையை வணங்குறாங்க. அந்த வகையில 2 பேரும் ஒண்ணு. இங்க முஸ்லிம்கள் அல்லாஹ்வை வணங்குகிறார்கள், அவர்களுக்கு அல்லாஹ்வின் புறத்திலிருந்து வேதம் வந்துருது. அதனால இந்த வகையில 2 பேரும் ஒருத்தர் ஆதரிக்கிறார். இப்ப நம்ம எல்லாம் யார் ஆதரிக்கிறோம்? பாரசீகர்களை இப்ப இன்னைக்கு நம்ம ஆதரிக்கிறோம். யாரு? ஈரானியர்கள். நம்ம எல்லாம் இன்னைக்கு ஈரானியர்கள் ஆதரிக்கிறோம். 1500 வருஷத்துக்கு முன்னால் நடந்ததுக்கு நேர் உள்டாவா இன்னைக்கு நம்முடைய நிலைப்பாடு. ஏன்னா அவங்க முஸ்லிம்கள், அவங்க போராட வேண்டும், வெற்றி பெற வேண்டும் என்று நாம் நினைக்கிறோம். ஒரு பக்கம் ரோமர்கள் தோற்க வேண்டும் என்று நாம் நினைக்கின்றோம். இது இன்றைய நிலைப்பாடு. அந்த நிலைப்பாட்டின் அடிப்படையில இப்படி ஒரு யுத்தம் நடந்து கொண்டிருக்கும் பொழுது நினைத்தார்கள்,
கடைசியில் அந்த யுத்தத்துல என்ன ஆகி போச்சு, ரோமர்கள் தோந்து போயிட்டாங்க, கிறிஸ்தவர்கள் தோந்து போயிட்டாங்க, பாரசீகர்கள் இந்துக்கள் வெற்றி பெற்று விட்டார். இங்க இருந்த மக்காவில் இருந்த இந்துக்களுக்கு ஒரே வெற்றி கொண்டாடுறோம். இங்க பட்டாசு வெடிக்கிறான், இங்க கொண்டாடுறோம். அந்த செய்தி கிடைச்ச பிறகு நாங்க சொல்றதுதான் ஜெயிச்சிருக்கு, எங்க ஆளுங்க தான் ஜெயிச்சிருக்கிறாங்க, உங்க ஆளுங்க தோத்து போயிட்டாங்க என்று மக்காவுக்குள்ள ஒரு பெரிய கலவரமே நடக்குது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அமைதியா இருந்தாங்க. இந்த நேரத்துல அல்லாஹ் தஆலா ஒரு வசனத்தை அனுப்பி வைப்பாங்க. என்ன வசனம் வருது? ஒளிபத்தில் ரோம் நகரம் தோற்றுவிட்டது. அதனால் அருளே பக்கத்தில் இருந்த நாட்டினரோடு செய்த சண்டையில் ரோம் நகரம் தோற்று போய்விட்டது. தோற்று போனவர்கள் சில வருடங்கள்ல மீண்டும் ஜெயிப்பார்கள். லில்லாஹில் அம்ரு மின் கவ்லு வ மின் பஅது. யுத்தம் நடக்கிறதுக்கு முன்னாலே யுத்தம் நடந்த பிறகும் எல்லா செய்தியும் அல்லாஹ்வுக்கு தான், எல்லாம் அல்லாஹ்வுக்கு தெரியும் என்று அல்லாஹ் இந்த வசனத்தை சொல்லி முடிக்கிறார். இப்ப பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இந்த வசனம் அருளப்பட்டதை சஹாபாக்கள்கிட்ட சொன்ன உடனே சஹாபாக்கள் எல்லாம் சந்தோஷம். என்ன அல்லாஹ் என்ன சொல்றான்? சில வருடங்களில் மீண்டும் ரோம் நகரத்தார்களுக்கும் பாரசீகர்களுக்கும் சண்டை நடக்கும். அந்த சண்டையில ரோமர்கள் வெற்றி பெறுவார்கள். இன்னைக்கு ரோமர்கள் தோத்து போயிட்டாங்க, ஆனா சீக்கிரம் ரோமர்கள் வெற்றி பெறுவார்கள் என்று அல்லாஹ் சொல்லுகிறான்னு சொல்லி ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. இந்த செய்திய முஸ்லிம்கள் காபிர்கள் திருப்பி சொல்லி காட்டுறாங்க. எங்களுக்கு குர்ஆன்ல இப்படி ஒரு வசனம் வந்திருக்குது, அல்லாஹ் சொல்றான் அப்படின்னு. இப்படியாக சொல்லிக் கொண்டிருக்கும் போது ஹஜ்ரத் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க உபய் பின் கஅப் என்று சொல்லப்படக்கூடிய உபய் இப்னு கலப் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு நபரிடத்துல பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. பேசிக்கிட்டு இருக்கும் பொழுது ரோமாபுரிகள் வெற்றி பெறுவார்கள், இறைவன் சொல்லிவிட்டான், கண்டிப்பா நடக்கும் என்று சொல்லுகிறார். அவன் சொல்றான், இனிமேல் கொண்டு ரோமர்கள் வெற்றி பெறவே மாட்டார்கள் என்று பேசுகிறான். உபய் இப்னு கலப் சொல்றான். அப்ப ரெண்டு பேர்த்துக்கும் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுக்கும் உபய் இப்னு கலப்புக்கும் வாக்குவாதம் முத்துது. முத்த ரெண்டு பேரும் பந்தயம் கட்டுறாங்க. அபூபக்கர் நாயகம் என்ன சொல்றாங்க? சில வருடங்களில் அப்படிங்கிற அந்த வார்த்தை என்கிற அந்த வார்த்தைக்கு ஒரு 3 வருஷம் 4 வருஷம் அப்படிங்கிற ஒரு காலக்கெடுவை வச்சுக்கிட்டாங்க. நீ வேணுமா பாரு, 4 வருஷத்துல ரோமர்கள் வெற்றி பெறுவார்கள். இவன் சொல்றான், 4 வருஷத்துல அவங்க வெற்றி பெற்றுட்டாங்கன்னா நான் 4 ஒட்டகம் நான் உனக்கு தரேன், 4 ஒட்டகம் நான் உனக்கு தரேன். அவர்கள் வெற்றி பெறவில்லை என்றால் நீ எனக்கு கொடுத்து விட வேண்டும் என்ன சொல்கிறாய் என்று உபய் பின் கலப் ஒரு பந்தயம் கட்டான். ஹஜ்ரத் அபூபக்கர் நாயகம் அவங்களும் பந்தயத்துல ஓகே சொல்லிட்டு வந்துட்டாங்க. ஏன்னா அல்லாஹ் சொல்லி இருக்கிறானே சில வருடத்தில் வெற்றி பெறுவார்கள்னு, அல்லாஹ்வுடைய வார்த்தை பொய்யாகாதே என்கிற நம்பிக்கையில சொல்லிட்டு வந்துட்டாங்க. இந்த நடந்த நிகழ்ச்சியை உபய் பின் கலப்புக்கும் தனக்கும் நடந்த நிகழ்ச்சியை ரசூலுல்லாஹ் கிட்ட வந்து சொல்றாங்க. நான் இந்த மாதிரி உபய் பின் கலப்பு கிட்ட பந்தயம் கட்டியிருக்கேன் 4 ஒட்டகம், என்னென்ன 4 வருஷத்துல வெற்றி பெறுவாங்கன்னு. அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, சில வருடங்கள்னு அல்லாஹ் சொல்லியிருக்கிறான். இந்த சில அப்படிங்கிற இந்த வார்த்தை 1ல இருந்து 9 வரையில எடுத்துக்கோ. நீ 4ன்னு மட்டுமே குறிப்பா சொல்லிட்டீங்க, தப்பு. 9ன்னு சொல்லி போய் கட்டுங்க, பந்தயத்தை இன்னும் கூட்டுங்க. 4 ஒட்டகம் வச்சிருக்கீங்கல்ல, இது எவ்வளவு கூட்ட முடியுமோ அதையும் கூட்டிக்கிங்க என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஐடியா கொடுக்குறாங்க. நேரா அந்த அபூபக்கர் நாயகம் அவர்கள் உபய் பின் கலப் கிட்ட வந்து பந்தயத்தை கொஞ்சம் மாத்தி கட்டிக்குவோம், 9 வருஷத்திற்குள்ள மீண்டும் ரோமர்கள் பாரசீகர்களை வெல்லுகிறார்கள் என்ன சொல்லுகிறார்? என்ன பந்தயம்? இந்த ஜென்மத்துல அவங்க வெற்றி பெறவே மாட்டாங்க அப்படிங்கிறான் உபய் பின் கலப். நான் பந்தயம் கட்டுறேன், 100 ஒட்டகம் கட்டுறேன், நீ என்ன சொல்ற? 100 ஒட்டகம் கட்டுறேன் என்று சொல்லி உபய் பின் கலப் ஒப்பந்தத்துக்கு அந்த பந்தயத்துக்கு கட்டுப்பட்டு வந்து விட்டான். 100 ஒட்டகம். ஊர்ல இருந்த நல்ல பெரிய பெண்சங்க 10 பேரை கூப்பிட்டு 100 ஒட்டகம் பந்தயம், 9 வருஷத்துக்குள்ள ரோமர்கள் மீண்டும் பாரசீகர்களோடு சண்டை போடுகிறார்கள், அந்த சண்டையில ரோமர்கள் வெற்றி பெறுகிறார்கள் என்று முடிவாடுச்சு. ஒப்பந்தங்கள்லாம் கையெழுத்தாச்சு, முடிஞ்சு போச்சு. வயசு அப்ப ரசூலுல்லாஹ்க்கு 48. பிறகு 53வது வயசுல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மக்கா விட்டு மதீனா ஹிஜ்ரத் செஞ்சு போயிட்டாங்க, எல்லாருமே போயிட்டாங்க. உஹது போர்க்களத்துல இந்த உபய் இப்னு கலப் கொலை செய்யப்பட்டு விட்டான்.
உபது போல் கணக்குல, அதாவது 6வது வருஷத்துல 7வது வருஷத்துல உபயோக கலவு பந்தயம் கட்டினாலும் செத்து போயிட்டான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 57வது வயசுல இதே போலவே பந்தயம் கட்டினது போலவே ரோமர்களுக்கும் பாரசீகர்களுக்கும் மீண்டும் சண்டை வந்துருச்சு. அந்த சண்டையில ரோமர்கள் வெற்றி பெற்றார்கள், இந்த பாரசீகர்கள் தோத்து போய்விட்டார். அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்ப அபூபக்கர் ரலியல்லாஹு அவங்க மக்காவில இருந்து புறப்பட்டு மதீனாவுக்கு இதுக்குனே வந்து, அன்னைக்கு நான் பந்தயம் கட்டின பிறகானா என்ன ஆகி போச்சு, ரோமர்கள் வெற்றி பெற்று விட்டார்கள், 100 ஒட்டகத்தை கொடு என்று சொல்லி அவனுடைய குடும்பத்தினரிடத்துல மகனிடத்துல போய் கேட்டு நிக்கிறாங்க. வேற வழியே இல்லாம அவன் 100 ஒட்டகம் கொடுத்தான். இன்னைக்கு நம்ம பந்தயம் கட்டுறது தப்பு, மார்க்கத்துல தவறு. மேக்ஸ் பிக்சிங் செய்யறாங்க இல்லையா விளையாட்டு எல்லாம், அந்த மாதிரி செய்வது ஹராம், தடை செய்யப்பட்டது எதுவுமே. ஆனா அன்னைக்கு இஸ்லாம் வந்து ஒரு வரையறையை கொடுக்கறதுக்கு முன்னாடி செஞ்ச ஒரு ஒப்பந்தம். அதனால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய காலத்துல அபூபக்கர் நாயகம் மீண்டும் மக்காவுக்கே வந்து அந்த 100 ஒட்டகத்தை கூடான்னு சொல்லி மகன்கிட்ட கேட்டு வாங்கினார்கள். அந்த ஒட்டகங்களை எல்லாம் மக்காவில் இருக்கக்கூடிய ஏழை எளியவர்களுக்கு அப்படி உயிரோட பகிர்ந்து கொடுத்து விட்டு ஒன்றும் இல்லாம மீண்டும் மக்காவுக்கு வந்து சேர்ந்ததாக வரலாறு சொல்லி காட்டுகிறது. இது ஆதாரபூர்வமான வரலாறு. இந்த வரலாறுல நாம கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன தெரியுங்களா, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய காலத்துல 2 மிகப்பெரிய வல்லரசு நாடுகள்னு சொன்னாக்க அது ஒண்ணு பாரசீகம், இன்னொன்னு ரோம் நகரம். கிறிஸ்தவர்கள், மற்றொன்று பாரசீகர்கள். இந்த உலக அரசியல பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களும் சஹாபாக்கள் உத்து பார்த்துட்டு இருந்தாங்க. நமக்கு வெளிநாட்டு அரசியல் என்ன நடக்குதுன்னு பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. அவர்கள் கவனித்தார்கள் என்பதை திருக்குறானும் சொல்லி காட்டுது. திருக்குறான்லயும் இந்த வசனம் வரப்பட்டிருக்குது. அப்ப அல்லாஹ் என்ன சொல்றான், உலக அரசியல் எப்படி போய் இருக்குது நீங்க கவனிங்கிறான். சும்மா இங்க உட்கார்ந்து சும்மா இருந்துடாத, அதை கவனமாக கவனி, அது உன்னுடைய வாழ்வாதாரமும் அதில் இருக்கிறது என்று அல்லாஹ் ஜல்ல ஷான் அந்த அரசியல் மூலமாக நமக்கு சொல்லி தருகிறார். இன்னைக்கு சாதாரணமான ஒரு விஷயம் இல்ல. ஈரானுக்கும் அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் இஸ்ரேலுக்கும் நடக்கக்கூடிய அந்த சண்டையில நம்ம வீட்டுக்கு வர வேண்டிய கேஸ் நமக்கு வர மாட்டேங்குது. பாதிக்கப்பட்டிருக்கிறது யாரு, அவங்க 2 பேரும் இல்ல, இங்கேயும் அடிச்சுக்கிறவங்க 2 பேரும் இல்ல, நம்மளும் பாதிக்கப்பட்டிருக்கிறோம். அதனால உலக அரசியலை நீங்கள் கவனிங்கள் என்பதாக அல்லாஹ் ஜல்ல ஷானஹு இந்த வசனத்தின் வாயிலாக நமக்கு சொல்லி தருகிறார். அதே போல இந்த 2 பேத்துல நல்லவர்கள் யாரையும் அவங்களை நீங்க தேர்ந்தெடுக்கணும்னு நமக்கு ஒரு மறைமுகமான கருத்து சொல்லப்படும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பாரசீகர்களையும் ரோமர்களையும் 2 பேத்துல யாரு நல்லவன் அப்படின்னு பார்த்தால் இந்த ரோமர்கள் பரவாயில்லை என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தேர்ந்தெடுத்தது போல நம்முடைய தொகுதியில நம்முடைய மாநிலத்துல யார் ஆட்சியாளராக வர வேண்டும் என்று நீங்கள் தேர்ந்தெடுக்க வேண்டும். இதையும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார். இதையும் நமக்கு திருக்குர்ஆன் கற்றுக் கொடுத்திருக்கின்றது. பெருமானார் புகாரி முஸ்லிமில் ஒரு ஹதீஸ் ஒன்று பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களிடத்துல ஒரு நாள் ஃபாத்திமா பின்த் கைஸ் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு பெண்மணி வந்தாங்க. இவங்க ஏற்கனவே அபு அம்ரு பின் ஹஃப்ஸ் என்று ஒரு சஹாபியை கல்யாணம் பண்ணியிருந்தார். இவர் தபூக் யுத்தத்துக்கு போகும் பொழுது அவங்க 2 பேருக்கு மத்தியில ஏதோ பிரச்சனையில இந்த அபு அம்ரு பின் ஹஃப்ஸ் என்பவர் மனைவியை தலாக்கு விட்டுட்டார். இவர் யுத்தத்துக்கு போயிட்டார். இந்த அம்மா இதாவில் இருந்தார். யுத்தம் முடிஞ்சு ஒரு 2 மாசம் 2.5 மாசம் கழிச்சு வீட்டுக்கு வந்துட்டார். கொஞ்ச நாளையில அந்த ஃபாத்திமா பின்த் கைஸ் ரலியல்லாஹு அன்ஹா அவங்களுக்கு இதா காலம் முடிஞ்ச உடனே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கிட்ட வந்து, இந்த ஃபாத்திமா யார சொல்லலாம், என்னை 2 பேர் பொண்ணு கேட்டு வந்திருக்கிறாங்க, என்னை 2 பேர் பெண் கேட்டு வந்திருக்கிறாங்க. ஒண்ணு முஆவியா, இன்னும் ஒருத்தர் அபூ ஜஹம் என்று சொல்லப்படக்கூடிய ஒருத்தர். 2 பேர் பொண்ணு கேட்டு வந்திருக்கிறாங்க. இந்த 2 பேர்த்துல நான் எந்த மாப்பிள்ளையை தேர்ந்தெடுத்து கல்யாணம் பண்ணிக்க? ஏற்கனவே என்னுடைய வாப்பா அம்மா தான் கல்யாணம் பண்ணி வச்சாங்க, ஆள் சரியில்லை, தலாக்கு விட்டுட்டாரு. அதனால இந்த 2 பேர்த்துல நான் யாரை கல்யாணம் பண்ணிக்க என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட வந்து அந்த பெண்மணி ஒரு ஆலோசனை கேட்பாங்க இல்லையா? அப்படி ஆலோசனை கேட்கும் போது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, அபூ ஜஹம நீ கல்யாணம் பண்ணிக்காத. அந்த மனுஷன் எப்ப பார்த்தாலும் சண்டைனாவே உடனே கிளம்பிடுவாரு, ஆயுதத்தை தூக்கிட்டு உடனே புறப்பட்டு போயிடுவாரு. அதனால அவர் ஆயுதங்களை கலட்டியே வைக்க மாட்டார். எப்ப பார்த்தாலும் சண்டைன்னு சுத்திட்டு இருப்பாரு. உனக்கு அவரை கல்யாணம் பண்றதுனால எந்த பிரயோஜனமும் கிடையாது.
சண்டைன்னு சுத்துற அந்த மனுஷன் கிட்ட ஈவு இறக்கம் கொஞ்சம் கம்மியா தான் இருக்கும். யுத்தங்கள்ல போய் வெட்டுறது, குத்துறது, ரத்தத்தை பாக்குறது, இந்த மாதிரி காட்சிகளாகவே இருக்கிறதுனால உன்கிட்ட ஒரு சந்தோஷமாவும் இருக்க மாட்டாங்க. இதெல்லாம் அந்த ஹதீஸ்ல வார்த்தையில வருது. பெருமானார் என்ன சொல்றாங்க, பல எழுவாசாவும் ஆத்திகவும் தன்னுடைய யுத்தங்கள்ல இருந்து தன்னுடைய யுத்த கவச உடைகளை கலட்டியே வைக்க மாட்டார் அந்த மனுஷன். அவரையா கல்யாணம் பண்ணிக்க போற என்று பெருமானார் ஸல்லல்லாஹு இப்படி கேட்டாங்க. அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க முஆவியாவை தான் கல்யாணம் பண்ணி கொள்ள சொல்கிறார்கள் என்று நினைத்து கொண்டு நான் முஆவியாவை கல்யாணம் செய்து கொள்ளவா என்று கேட்கிறார். முஆவியாவும் வேணாம், அவர் ஒண்ணு இல்லாதவர், ரொம்ப ஏழை, பரம ஏழை. அவர் தங்கறதுக்கு வீடு இல்ல, சாப்பாட்டுக்கு வழி இல்ல. அவரை கல்யாணம் பண்ணி நீ என்ன அனுபவிக்க போற? அப்ப அந்த அம்மா கேட்டாங்க, பாத்திமா பின்த் கைஸ் கேட்டாங்க, நான் யாரதான் கல்யாணம் பண்ணிக்க? உசாமா பின் ஸைத கல்யாணம் பண்ணிக்க அப்படின்னாங்க. அந்த அம்மா 2 சாய்ஸ் கொண்டு வந்து கொடுக்குறாங்க. நீ இவரை கல்யாணம் பண்ணிக்குவா, நான் இவரை கல்யாணம் பண்ணிக்குவா, நான் இவரை கல்யாணம் பண்ணிக்குவா, நான் இவரை கல்யாணம் பண்ணிக்குவா, 2 பேர் கொடுக்குறாங்க. ரசூல்லா என்ன சொல்றாங்க, 3வது ஒரு ஆளை நிறுத்துறாங்க. இவர் யாருன்னா ரசூல்லாவுக்கு பேரன். உசாமான்னு சொன்னாங்களே, உசாமா பின் ஸைத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வளர்ப்பு மகனுடைய மகன் பேரன். ரசூலுல்லாஹ்க்கு ஒரு வளர்ப்பு மகன் இருந்தார், அந்த மகனுடைய மகன் பேரன் இவரு. அவரும் இப்பதான் ஒரு கல்யாணம் பண்ணி அந்த வாழ்க்கை கெட்டு போய் அந்த பொண்ணு தலாக் விட்டுட்டாங்க. இவருக்கு பொண்ணு பார்த்துட்டு இருக்காங்க ரசூலுல்லாஹ் பேரனுக்கு. இப்ப இந்த பொண்ணா வந்து மாட்டினதுமே என் பேரனை கல்யாணம் பண்ணிக்க, 2 பேர்த்தையும் வீட்டு அப்படிங்கிறாங்க. இப்ப அந்த அம்மா சரி யார சொல்றேன், நான் யோசனை பண்ணிட்டு சொல்றேன் போயிட்டாங்க. போயிட்டு ஒரு 2-3 நாள் இருந்து யோசனை பண்ணிட்டு ரசூலுல்லாஹ் சொல்றாங்க சரியாதான் இருக்கு. ரசூலுல்லாஹ்வை நம்ம நம்பணும், இன்னைக்கு நல்லா இருக்கிற எல்லா வகையிலையும் ரசூலுல்லாஹ் இப்ப சொல்றாங்க அது சரியாக தான் இருக்கும் என்று கருதி என்று நினைத்து உசாமா பின் ஸைத் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களையே அந்த அம்மா கல்யாணம் பண்ணி கொண்டதாக ஹதீஸ்கள் புகாரி முஸ்லிம்ல பதிவு செய்யப்பட்டது. இப்ப நம்ம இந்த ஹதீஸ்ல இருந்து பார்க்க வேண்டிய ஒரு அம்சம் என்னன்னா, யாரை தேர்ந்தெடுப்பதுன்னு அந்த அம்மா வந்திருக்கிறாங்க. 2 பேரையும் நிராகரிச்சுட்டு 3ஆவதா ஒரு ஆளை சொன்னதுமே அந்த அம்மா தேர்ந்தெடுத்து விட்டார். இது போலதான் இன்னைக்கு நடக்கக்கூடிய இந்த தேர்தல்ல நீங்க யாரு தேர்ந்தெடுக்கணும்னு முடிவு பண்ணிடுங்க. உங்க தொகுதியில யார் எம்எல்ஏவா வரணும், நம்முடைய மாநிலத்தை யார் ஆட்சி செய்ய வேண்டும் என்று நீங்கள் தேர்வு செய்து விடுங்கள். இல்லாட்டினா நம்ம வெயில் அடிக்குது, நான் ஓட்டு போறதுக்கு இல்ல, நான் வந்து அந்த நாள்ல வெளியூர்களுக்கு போலான்னு இருக்கிறேன், அதனால நான் ஓட்டு போடுறதுக்கு இல்ல என்றெல்லாம் உங்களுடைய வாக்குரிமையை தட்டி கழித்து விட்டு இருந்து விடாதீர்கள். கண்டிப்பாக நீங்க வாக்களிக்க வேண்டும், நல்லவர்களை தேர்ந்தெடுக்க வேண்டும் என்று நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லித் தருகிறார். ஒருத்தர் கப்பல்ல பயணிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. மேல் தளத்துல ஒரு குரூப் உட்கார்ந்து இருக்கிறாங்க, கீழ்த்தளத்துல ஒரு குரூப் உட்கார்ந்து இருக்கிறாங்க. கீழ்த்தளத்துல தன்னுடைய இருக்கைக்கு கீழே உட்கார்ந்து இருக்கக்கூடிய ஒருத்தர், அவருக்கு தண்ணி தேவைப்படுது. உடனே தன்னுடைய இருக்கைக்கு கீழேயே ஓட்ட போடுறாரு. கப்பல்ல தன்னுடைய இருக்கைக்கு கீழேயே ஓட்ட போடுறாரு, தண்ணி வேணுமே. ஏன்னா தண்ணி மேலதான் இருக்குது. ஒவ்வொரு தடவையும் 10 பேரை தாண்டிக்கிட்டு அங்க போய் மேல இருந்து தண்ணி எடுத்துட்டு வந்து பாத்ரூம் போகிறது வர்றது கஷ்டமா இருக்கு. அதனால நமக்கு கீழே ஓட்டையை போட்டுக்குவோம் என்று அவர் நினைத்து ஓட்டை போட தொடங்குகிறார். இப்ப கீழே இருக்கிறவங்க எல்லாருமே விட்டா என்ன ஆகும்? எல்லாருமே சாக வேண்டியதுதான். தண்ணி மேல வந்துடும், கப்பல் உள்ளுக்கு போயிடும், எல்லாரும் செஞ்சு போயிடுவாங்க. இமாம் கஸாலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க சொல்றாங்க, இந்த கதையை சொல்லிட்டு சொல்றாங்க, உங்களுக்கு நீங்க யாரை தேர்ந்தெடுக்க வேண்டும் என்று விரும்புகிறீர்களோ அவர்களை நீங்கள் தேர்ந்தெடுத்து விடுங்கள், அது உங்களுடைய கடமை. யாரை தேர்ந்தெடுக்க கூடாது என்று நீங்கள் விரும்புகிறீர்களோ அவர்களை மற்றவர்களுக்கு நீங்கள் காட்டியும் கொடுங்க. இவன் யோகியன் இல்ல, அயோக்கியன், இவன் கெட்டவன் என்று நீங்கள் காட்டி கொடுங்கள். அந்த ஓட்ட போட்டுட்டு இருந்தா பாத்தீங்களா, அதை நீங்க தடுக்கலன்னா எப்படி நீங்க கெட்டு போயிடுவீங்களே, நீங்களும் மூழ்கி போய்விடுவீர்களோ அது போலவே உங்களுடைய தொகுதியில உங்களுடைய குடும்பத்திலேயே நான் வந்து இவருக்கு தான் ஓட்டு போடணும்னு ஓட்ட சொல்லிட்டு இருக்கிறான். இல்லப்பா இவருக்கு தான் ஓட்டு போடணும்னு சொல்லி நீங்க சொல்லி கொடுக்கணும். நீங்க வந்து இவருக்கு தான் ஓட்டு போடணும்னு சொல்லி நீங்க ஒரு நல்ல மனுஷனை காட்டி கொடுக்கணும். அவன் கெட்ட மனுஷனுக்கு தான் நான் ஓட்டு போட போறேன்னு சொன்னாக்க நீங்க நல்ல மனுஷனை காட்டி கொடுக்கணும். நீங்க காட்டி கொடுக்கலன்னா கப்பல்ல ஓட்ட போடுற மாதிரிதான் உங்களுடைய நிலவரம்.
நம்மளும் சேர்ந்து என்ன செய்வோம், அழிஞ்சு போயிடுவோம், வீணா போயிடுவோம். 5 ஆண்டு காலம் நாம் சிரமத்தை சந்திக்க வேண்டிய சூழ்நிலைகள் ஏற்பட்டுவிடும். ஆகவே அன்பார்ந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நீங்கள் தேர்வு செய்கிற பாதை உங்களின் விதியை நிர்ணயிக்கிறது என்பதாக இமாம் ரூமி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்லுவார்கள். நீங்க யாரை தேர்ந்தெடுக்கிறீங்களோ அவங்கதான் உங்களுக்கு உங்களுடைய விதியை நிர்ணயிக்கிறது. நல்லவனை தேர்ந்தெடுத்தா உங்களுடைய விதி நல்லா இருக்கும். நீங்க கெட்டவனை தேர்ந்தெடுத்தா உங்களுடைய விதி கெட்ட விதமாக தான் இருக்கும். ஆகவே அன்பார்ந்த அல்லாஹுவின் நல்லடியார்களே, எல்லாம் அல்லாஹு ஜல்லஷானஹு வ தஆலா இந்த வரலாறுகளின் வாயிலாக நமக்கு நல்லவர்களை தேர்ந்தெடுக்க வழிகாட்டுகிறான். எதிர் வருகின்ற இந்த தேர்தல் சமயங்கள்ல நல்ல வேட்பாளர்களை தேர்ந்தெடுப்பதற்கு அல்லாஹ் தஆலா நல்ல அறிவையும் நல்ல சிந்தனைகளையும் நம் அனைவருக்கும் தந்தருவானாக. நம்மை நல்லவர்கள் ஆட்சி செய்வதற்கு அல்லாஹ் தஆலா வழிவகுப்புகளை வழி சூழ்நிலையை உருவாக்கி தருவானாக. ஆமீன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.